கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். கடந்த ஒரு சில வாரங்களா ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போராட்டம், சரிங்களா, அப்படின்ற டாபிக்ல பேசிட்டு வரேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப அப்படியே பிடிச்ச டாபிக் பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு யுத்தம், போராட்டம் அப்படி இப்படி எல்லாம் வரும்போது ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட். அதனால நிறைய நேரம் அதுல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறாங்க, அப்புறம் அதிலேயே போயிடுறாங்க மக்கள். ஆனா நம்மளுடைய நோக்கம், சரிங்களா, நம்முடைய நோக்கம் வந்து பிசாசோட சண்டை போடுறது கிடையாது. அது நம்மளுடைய மெயின் நோக்கம் கிடையாது. நம்முடைய அழைப்பும் அது கிடையாது. நம்முடைய அழைப்பு என்னன்னா, நம்முடைய அழைப்பு இதுதான். பிதாவை இயேசு அறிந்தது போல அறியணும். அதுதான் ஒன்லி கோல். வேற கோலே இல்லை எங்க வாழ்க்கையில, வேற நோக்கமே இல்லை. இது வாட் இஸ் த கோல்? எந்த லக்கு எது? எதை நோக்கி பயணம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவை இயேசு ஒரு விதமா அறிந்து வச்சிருந்தார். அந்த விதமா நம்ம பிதாவை அறியணும். அப்படி அறியறதுனால நம்ம யார வெளிப்படுறோம்னா, குமாரனாய், சரிங்களா, குமாரனாய் இல்லைன்னா தேவ புத்திரராய் என்ன செய்யறோம்? வெளிப்படுறோம். தேவ புத்திரரா வெளிப்படும். சோ பிதாவை இயேசு அறிந்தது போல அறியணும். அந்த அறிந்ததுனால நம்ம யாரா வெளிப்படுறோம்? புத்திரரா, மெச்சோர் சன்னா, சரிங்களா, முதிர்ந்த குமாரனாய், ஹுயோஸ் அப்படியா நம்ம வெளிப்படுறோம். சரிங்களா? இது இதற்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். மனுஷகுமாரன் எதுக்காக வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். சோ நீங்க குமாரனா வெளிப்படும் பொழுது நேச்சுரலா யாருடைய கிரியைகள் அழியும்? பிசாசின் கிரியைகள் அழியும். இது வந்து கோல் கிடையாது, இது வந்து ரிசல்ட். சரிங்களா? இது பிசாசின் கிரியைகள் அழிக்கணும் அப்படி இல்லை. நீங்க குமாரனா வெளிப்பட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க பிசாசின் கிரியைகளை பார்த்தீங்கன்னா, நீங்க பரிசுத்தாவியினர் வல்லமையினாலே அதை அழிப்பீங்க. இயேசு என்ன சொன்னாரு? பரிசுத்தாவியினாலே நான் பிசாசுகளை துரத்துவேன் என்றால் என்ன ஆகுது? தேவராஜ்யம் உங்களுக்குள் வருகிறது. சோ நாலாவது என்னது? தேவ ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறது. சோ பிதாவை இயேசு அறிந்த விதமாய் அறிய, அப்படி அறிகிறதுனால குமாரனாய் வெளிப்படுகிறதுனால பிசாசின் கிரியைகளை அழிக்க, பிசாசின் கிரியைகளை பரிசுத்தாவின் வல்லமையினாலே அழிக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே சாதிச்சு. இதுதாங்க மேட்டர். இதுதான் சுவிசேஷம், இதுதான் பைபிள், இதுதான் என்டையர் காஸ்பல். இதுதான் 4 லைன்ல சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் ஒண்ணும் கிடையாது, இது கீழேயும் ஒண்ணும் கிடையாது. இதுக்குள்ளதான் இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஏன்னா இந்த பிதா இயேசுவை அறிந்தது போல அறியணும், குமாரனாய் வெளிப்படணும் இருக்குமாங்களே. இந்த 2 பாயிண்ட் தான் எதை நிர்ணயிக்கிறது? நம்முடைய அடையாளத்தை நிர்ணயிக்குது, நம்முடைய ஐடென்டிட்டி. இந்த 2 எதை நிர்ணயிக்குது? நம்முடைய அசைன்மெண்ட். அசைன்மெண்ட்னா என்ன? அது நம்ம செய்யற வேலை, அது நம்முடைய அடையாளம் கிடையாது. சரிங்களா? பிசாசு துரத்துறது, இவரு பிசாசு துரத்துறவர் அப்படிலாம் சில சொல்லுவாங்க. அது வந்து அடையாளமா? அப்படி இருக்கும்பொழுது தான் ப்ராப்ளமே. உங்களுடைய அடையாளம்
பிசாசோட போராடுறது இல்லை. ஆவிக்குரிய போராட்டத்தில் நான் பயங்கரமா, அது இல்லை உங்களுடைய அடையாளம். உங்களுடைய அடையாளம் நல்லா கவனிங்க, யுவர் ஐடென்டிட்டி. இதுல தான் ப்ராப்ளம் பாருங்களேன். இந்த நீங்க குமாரன் அப்படின்ற அடையாளம் வராம நீங்க இந்த மேட்டர்ல என்கேஜ் ஆகும் பொழுது நீங்க பிசாசையும் ஃபுல்லா டீல் பண்ண முடியாது, தேவனுடைய ராஜ்யமும் ஃபுல்லா வராது. உங்களுடைய ராஜ்யத்தை தான் கட்டுவீங்க. ஏதோ 2 பிசாசு ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுட்டு உங்க நேமாக்கி உங்களை இது பண்ணி 2 ப்ராஃபஸி சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க உங்க இது பண்ணி ஸோ உங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் வராது, உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க கட்டுவீங்க. பிசாசும் அதை குறித்து கவலைப்படுறது இல்லை. அதுதான் அவன் எதிர்பார்க்கிறான். தேவனுடைய ராஜ்யம் தான் வரக்கூடாது, உங்க ராஜ்யம் வர்றது குறித்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க உங்க ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு தேவ ராஜ்யத்தை கட்டுறதா நினைச்சிக்க வேண்டிதான். ஏன் அது நடக்குது? நிறைய இடங்கள்ல அவங்க ராஜ்யத்தை கட்டிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதா ஏன் நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அடையாளம் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. பிதாவை இயேசு அறிந்தது போல இன்னும் அறியல. பிதாவை இயேசு அறிந்தது போல அறிஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய அடையாளம் நம்முடைய பணத்திலையோ, நம்முடைய பேர்லையோ, நம்முடைய புகழ்லையோ, நம்ம எங்க இருக்கிறோம், எதுல இருக்கிறோம், அதுல எதுலையுமே இருக்காது. எத்தனை பேர் நம்ம யூடியூப் வீடியோ பாக்குறாங்க, எவ்வளவு பேர் லைக் போடுறாங்க, எவ்வளவு பேர் என்ன, எதுலையுமே நம்முடைய அடையாளம் இருக்காது பாருங்க. ஒன்லி கோல் பிதாவை இயேசு அறிந்தது போல அறியணும், குமாரனாய் நான் வெளிப்படணும். அது ரெண்டும் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிசாசின் கிரியைகளை நாம் என்ன செய்யறோம்? அழிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்கிறோம். ஸோ இந்த கான்டெக்ட்ல ஆவிக்குரிய யுத்தத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இதை குறித்து ரொம்ப பல வாரமா பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். எப்படி பிதாவை அறியறது, எப்படி குமாரனா வெளிப்படுறதுனா என்ன, எக்லீசியானா என்ன, தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நிறையப்படுவதுனா என்ன, அவருடைய அதிகாரம் எப்படி ஒர்க் ஆகுது, எக்ஸூசியா எப்படி ஒர்க் ஆகுது, குமாரன்ட்ட எப்படி ஒர்க் ஆகுது, இப்படிலாம் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அதனுடைய பின்னணியத்துல ஆவிக்குரிய போராட்டம்ன்ற ஒரு மேட்டரை பேசுறோம். ஆனா ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய போராட்டத்துல தான் பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கு. இந்த வீடியோ தான் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நிறைய. நல்லா கவனிங்க, இதெல்லாம் தான் முக்கியம், சரிங்களா? இதெல்லாம் நல்லா உள்ள இறங்க 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 இதை ஈஸியா நம்ம என்ன செய்யலாம். ஸோ அப்படின்ற கான்டெக்ஸ்ட்ல நம்ம என்னவா இருக்கோம்? தேவனுடைய சேனையில நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுப்பி. ஸோ போர் சேவகன், சோல்ஜர், ஆவிக்குரிய யுத்தத்துல 2 மேட்டர் இருக்கு பாருங்க. போர் சேவகனா இருக்கலாம், எல்லாரும் போர் சேவகன் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே போர்ல தான் இருக்கோம், எல்லாருமே இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கோம். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, அது கண்ணுக்கு தெரியுதோ கண்ணுக்கு தெரியலையோ, பிசாசு இருக்குன்னு நம்புறோமோ நம்பலையோ, நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய யுத்தத்துல இருக்கிறோம், சரிங்களா? எவ்ரிபடி இஸ் இன் அ வார். ஸோ எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிடுறாங்க? போர் சேவகனா ஆயிடுறாங்க. ஆனா வாரியர், இவன் போர் சேவகன், இவன் யாருன்னா போர் வீரன், இவன் வாரியர். இது டிஃபரெண்ட் கிளாஸ், இது டிஃபரெண்ட் கிளாஸ், இது டிஃபரெண்ட் பிரீட், இது டிஃபரெண்ட் பிரீட். எந்த சேவகன்னாலும் போர் வீரனா மாறலாம், சரிங்களா? ஆனா எல்லாரும் மாறுறது இல்லை. ஏன் மாறுறது இல்லை அப்படின்ட்டு சொல்ல போறேன். போர் வீரன்னா யாரு, எப்படி நம்ம போர் வீரர்களா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ பைபிள்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அதிகாரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, சரிங்களா? தாவீதனுடைய பராக்கிரமசாலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட், அப்படியே ஃபுல் அதிகாரமும் வரும். மைட்டி மென், டேவிட்ஸ் மைட்டி மென், பராக்கிரமசாலிகள்.
பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வெறும் போர் சேவகன் கிடையாது, போர் வீரர்கள். ஸோ ஏன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. 8ஆம் வசனம். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன. பேர்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரீயா விட்டுருங்க. அவன் என்ன செஞ்சானுங்கன்றத பாருங்க. தெக்கேமோனியின் குமாரனாகிய என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினேசினின் ஊரானவன். சரிங்களா? ஊர் பேர்லாம் விட்டுருங்க. இவன் ஒருத்தன் ஒரு ஆளா இருந்து எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்கான்? 800 பேர். ஒரு ஆளா நின்று 800 பேரை கொண்டிருக்கான். இவனுக்கு இரண்டாவது, இவன் ஃபர்ஸ்ட். சரிங்களா? இவன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் எலியேசர் என்பவன். இவன் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாயிருந்தான். அதாவது இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்தில் இஸ்ரவேல் மனுஷர் போகையில் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. அவனுங்கெல்லாம் இஸ்ரவேலின் மனுஷர். சரிங்களா? இங்கிலீஷ்ல இஸ்ரவேலின் மனுஷர். போகையில்னா என்ன? வீட்டுக்கு போயிட்டானுங்க. பெலிஸ்தரை பார்த்த உடனே ரிட்ரீட்டட்னு வரும். when the men of Israel retreated. பாத்தீங்கன்னா பெலிஸ்தர் எல்லாம் யுத்தத்துக்கு தான் கிளம்பி போறானுங்க. போயிட்டு பெலிஸ்தரை பார்த்த உடனே இவனுங்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இஸ்ரவேலின் மனுஷர் திரும்பி போகையில் இவனுங்க 3 பேர் நின்று என்ன பண்றாங்க? தாவீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனா இருந்தான். 3 பேர் நின்று என்டையர் பெலிஸ்தியர் ஆர்மியை சேலஞ்ச் பண்றானுங்க. தாவீதோட நின்று பாருங்க என்ன பண்றான் பாருங்க. அடுத்தது, இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோட ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். சோ இவனுங்க எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க பின்னாடி. ஐயோ வானாண்டா, பெலிஸ்தீர் வந்துட்டானுங்க பயங்கரமா. ஐயோ அவனுங்க சண்டைக்கு தான் போறானுங்க. ஆனா ஒரு லெவல் தாண்டின உடனே, ஒரு லெவலுக்கு மேல வார்ஃபேர் போன உடனே கிளம்பி ஓடிறாங்க. ஆனா அந்த ஒரு லெவலுக்கு மேல வார்ஃபேர் போது பாருங்களேன். அந்த ஒரு லெவலுக்கு மேல வார்ஃபேர் போகும்போது வாடா அப்படின்னு நிக்கிறான் பாருங்க. அவன் தான் போர் வீரன். ஒரு லெவலுக்கு மேல போன உடனே ஓடிறான் பாருங்க. அவன் போர் சேவகன் தான், ஆனா வந்துட்டு அவன் வாரியர் கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் பாருங்க. பிலீவர்ஸ்ல சர்ச்ல 2 கேட்டகரி இருக்காங்க. பிரச்சனை வரும்போது அப்படி நிற்பாங்க அதெல்லாம். ஆனா திரும்ப ஏதாவது கொஞ்சம் சரி என்னடா சுகமாகும் நம்பணும், ஜோம் பண்ணோம், இது பண்ணோம், செத்துட்டான், இவனும் செத்துட்டான், அவனும் செத்துட்டான், இவனும் செத்துட்டான், சரி அப்படின்னா இந்த ப்ராஜெக்டே விட்டுறலாம், இனிமேல இந்த மாதிரி இதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு கிளம்பி திரும்ப வீட்டு போயிரு. ஆனா சில போர் வீரர்கள் இருக்காங்க, அவனை என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வோர்டு, சரிங்களா? ஸ்வோர்டு எது? ஆண்டவருடைய வார்த்தை. அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு பெலிஸ்தீனை போடு 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 போடுன்னு போடுறான் பாருங்க. அவன் தான் யாரு? போர் வீரன். அது போட்ட பிறகு இந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? திரும்ப எதை மாத்திரம் எடுக்க வராங்களாம்? கொள்ளை பொருள் எடுக்க வராங்க. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றது இல்லை. ஏன்னா இவனுங்கெல்லாம் தாவீதால ட்ரெயின் ஆனனால என்னைக்குமே அவன் எப்பயுமே அவன் டயர்ட் ஆயிட்டானுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப் டயர்ட் ஆயிட்டா ஃப்ரீயா விட்டுருவான். விட்டுட்டு சரி நீங்க டயர்டா இருக்கீங்களா, உங்களால தொடர்ந்து போ இஷ்டம் இல்லையா, ஓகே நீ வெயிட் பண்ணு, நான் போய் உனக்காக சண்டை போட்டு உன்னுடைய ஜாமானையும் மீட்டு எடுத்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி. அவன் தான் வாரியர், சரிங்களா? டேவிட் இஸ் அ வாரியர். டேவிட் ஒரு போர் வீரன். அவன் ட்ரெயின் பண்ண ஆட்கள் அப்படி இருக்காங்க பாருங்க. 3 பேர் நின்று ஹோல் என்டையர் ஆர்மிய, பிலிஸ்டின் ஆர்மிய ஜெயிக்கிறான். அப்புறம்
11. இவனுக்கு 3வது, சரிங்களா, இவன் 2வது, அப்புறம் 3வது ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு? ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது, சரிங்களா, பெலிஸ்தரை கண்டு ஓடிட்டாங்க. சிறு பயிர் உள்ள நிலம், சரிங்களா, ஃபீல்டு, அதுல பயிர் இருக்கு. இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு அதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பெலிஸ்தர்கள் வந்துட்டானுங்க, வந்து யுத்தத்துக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா, இது அடிக்கடி நடக்கிற ஒரு மேட்ரு. எதிரி என்னைக்குமே இஸ் ஆஃப்டர் யுவர் ஹார்வெஸ்ட், இல்ல உடைய அறுவடையை அவன் எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். நீங்க கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சி இழைச்சி எல்லாம் பண்ணும் போதெல்லாம் சும்மா விட்டுருவான். அது அந்த நீங்க ஃப்ரூட்டை அனுபவிக்க வேண்டிய நேரத்துல என்ன செய்யலாம், எடுக்க ட்ரை பண்ணுவான். இது பிசாசனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. பயிர் நிறைந்த நிலத்துல இருக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் கூடி வந்தார்கள். பார்த்துட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி, பாருங்க, ஒத்த ஆளா நின்று அந்த ஃபீல்டை டிஃபெண்ட் பண்றான். அந்த நிலத்தை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். சோ இங்க பாருங்க, 10வது வசனத்துல கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 12வது வசனத்துல கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். சோ இந்த போர் வீரன் மூலமா, வாரியர்ஸ் மூலமா ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை அவர் என்ன செய்யறாரு, கட்டளையிட விரும்புகிறார். கிரேட் சால்வேஷன். சோ அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்திற்குள்ளாய் எக்லீசியா நுழைந்து கொண்டிருக்கிறது. போர் வீரர்கள் எழும்புகிற காலம். ஏன்னா இத்தனை நாள் போர் சேவகர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படி சொல்லி. சோ அது தீங்கு அனுபவிவான். இவன் தீங்கு அனுபவிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா போர் வீரன் நின்னு he will defend the land, he will defend the place, he will defend the harvest, he will defend the people of God. தேவனுடைய மக்களையும் தேவனுடைய நிலத்தையும் தேவனுடைய அறுவடையும் அவன் நின்று பாதுகாக்கிறவன். அவன் மூலமாய் தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுகிற ஒரு கருவியாய் இருக்கிறான் இந்த போர் வீரன். அப்புறம் இந்த 3 பேர் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 பேர் இருக்கானுங்க. 30 தலைவருக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளில் அதுல்லாம் கெபியிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெபாயிம் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லெஹேமிலே இருந்தது. எல்லாம் கவனிங்க, பெலிஸ்தியன் அவனுடைய தானயம் பெத்லெஹேமில் இருந்தது. சோ பெத்லெஹேம பெலிஸ்தியர் பிடிச்சு வச்சிருக்கானுங்க. தாவீது எங்க உட்காந்துருக்கான்? அரண்ல, அதுலாம் குகையில உட்கார்ந்துருக்கான். பெத்லெஹேம பெலிஸ்தியர் பிடிச்சிட்டானுங்க. தாவீது பெத்லெஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு தன் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். சோ இவன் வெளியில இருக்கான். பெத்லெஹேம அவனுங்க பிடிச்சிட்டானுங்க. பெத்லெஹேமின் ஒளிமுக வாசல்ல, கேட்ஸ், உன் வாசல்களை, சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததி சுதந்திரிப்பார்கள். Your seed will possess the gates of the enemy. ஞாபகம் இருக்குங்களா? ஆனா இப்ப ரிவர்ஸா நடந்துருச்சு. சத்துருக்கள் உங்களோட வாசல்ல சுதந்திரிச்சிட்டான். சரிங்களா? பெலிஸ்தியன் பெத்லெஹேமின் வாசல்ல சுதந்திருக்கான். இவன் அந்த நேரம் பெத்லெஹேம்ல இருக்கிற தண்ணீர், ஒளிமுக வாசல்ல இருக்கிற கிணற்றன்றையில் உள்ள தண்ணீர் இருந்து யாருப்பா எனக்கு கொண்டு வருவா அப்படின்னு கேட்டா அங்க பாளையம் இறங்கியிருக்கானுங்க பெலிஸ்தியன். என்னாச்சு? 16ஆம் வசனம். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லெஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு அவன் அதை சாக்ரிஃபைஸா ஊத்திடுறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இவனுங்க உயிரை பணையம் வச்சு கொண்டு வந்திருக்கானுங்க, இது தண்ணீர் இல்லை, ரத்தம், இதை உம்முடைய பார்வைக்கு முன்னாடி நான் சாக்ரிஃபைஸா ஊத்துறேன்
அப்படின்னு சொல்லி தான் தாகத்தை இது பண்ணிட்டு தண்ணியை ஊத்துறான். ஆனா என்ன மேட்டர்னா, இந்த 3 பேரு பாருங்க, ஒரு ஆர்மியவே, பெலிஸ்டின்ஸ் ஆர்மியவே போய் சேலஞ்ச் பண்ணி அவனுங்கள அந்த நேரம் வந்து ஃபைட் பண்ணி போய் ஒரு தண்ணி எடுத்துட்டு வரானு. அந்த மாதிரி ஆட்கள் இவங்க போர் வீரர்கள். அதுக்கப்புறம் என்ன, 18வது, யோவாபின் சகோதரனும் ஜெருயாவின் குமாரனுமான அபிசா என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாய் இருந்ததினால் அல்லவா அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 3 செட் இருக்கானுங்க, அடுத்து ஒரு 3 செட் இது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 3 செட்டு 3 பேரு, அடுத்து ஒரு 3 செட். அந்த 3 செட்ல இவன் தான் ஃபர்ஸ்ட், 2வது 3 செட்ல. ஆனா இவன் வந்து மொத 3 செட்ல அளவுக்கு இல்லை, சரிங்களா? பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஓரானாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். செய்கைகளில் வல்லவன். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, லயன் லைக் வாரியர்ஸ், 2 லயன் லைக் வாரியர்ஸ், சிங்கம் போல இருந்த 2 பேரை கொண்டானான். அது மாத்திரம் இல்ல, உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். இவன் பாருங்க, இவன் பாருங்க எப்படி இருந்திருக்கான். இவன் வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கிடையாது, செகண்ட் பெஸ்ட் தான். அந்த செகண்ட் பெஸ்ட்லயே இவன் எப்படின்னா, சிங்கத்தை கொல்றது இவருக்கு ஹாபி மாதிரி. ஏன்? தலைவர் யாரால ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கான்? தாவீதுனால. தாவீது சின்ன பையனா, அப்ப வந்து அவன் வந்து போர் வீரன், யுத்த வீரன்லாம் கிடையாது. அப்ப வந்து அவன் ஆடு மேய்க்கிறவன், மேய்ப்பன். அப்ப வந்து ஒரு சிங்கம் வந்தது பாருங்க, போய் வாயை கிழிச்சிட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனும் கொன்று போட்டான். 21, அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்து ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இந்த ஸ்டோரி எங்கேயோ வாச மாதிரியா இருக்கா? இவன் கையில ஒரு தடி தான் இருக்கு, எகிப்தியன் கையில ஒரு பெரிய ஈட்டி இருக்கு. அவன் எப்படி இருந்தான்? எகிப்தியன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியன். ஆளே பயங்கரமா இருந்திருப்பான். அவன் வந்து ஈட்டியோட வரான், இவன் குச்சியோட போறான். யாரால ட்ரெயின் பண்ணப்பட்டான்? தாவீதால. குட்டி பையன் கோலியாத்து பயங்கரமா அப்படின்னு இருக்கான். சவுலே வந்து கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி நேரம் தாவீது எதை எடுத்துட்டு போனான்? கல் எடுத்துட்டு போனான். சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா they are doing supernatural things. இவங்க இந்த போர் சேவர்கள்லாம் நேச்சுரல் திங்ஸ், நேச்சுரல் திங்ஸ். இவனுங்கெல்லாம் சூப்பர் நேச்சுரல் பீப்புள், அவெஞ்சர்ஸ் மாதிரி, அப்படியே சூப்பர் பவர்ஸ் மாதிரி, சரிங்களா? ஒத்தாளா நின்று அயன்மேன் வேலையை காட்டுறான் பாருங்க, அந்த மாதிரி பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுறார். அவங்கெல்லாம் தாவீதால ட்ரெயின் பண்ணப்பட்டாங்க. ஏன்? தாவீது வந்து அவங்களுக்கு சொல்லித்தரான், டேய் இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம சொந்த பலத்துல செய்ய முடியாது, இந்த மாதிரி மேட்டர்லாம் ஆண்டவருடைய பலத்துல தான் செய்ய முடியும். ஆண்டவருடைய பலன் உன் மேல இருக்கும் பொழுது நீ கல்லை கொண்டு போறியோ குச்சியை கொண்டு போறியோ மேட்ரு கிடையாது. ரட்சிப்பு உன்னோட இதுதான். ஏனென்றால் அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர், உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி இவங்களை ட்ரெயின் பண்றான், ஸ்பிரிச்சுவலா ட்ரெயின் பண்றான் பாருங்க. சோ எப்படி தாவீது யுத்த வீரனா மாறினா, எப்படி இப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் எழுப்ப முடிஞ்சது? அவன் தாவீது யுத்த வீரனா முதல்ல ஆரம்பிக்கல, அவன் ஆரம்பித்தது ஒரு ஆராதனை வீரனாக. தாவீது ஆராதனை வீரனா இருந்துதான் அதுக்கப்புறம் யுத்த வீரனா மாறினான். யுத்த வீரனானது அது ரிசல்ட், ஆராதனை வீரன் சீக்ரெட். ஆராதனை வீரனா இருந்ததுதான் ரகசியம். யுத்த வீரனா இருந்தது அதனுடைய விளைவு.
ஸோ தாவீது இப்படி இருந்தனால இவனுங்களை ட்ரெயின் பண்றான். டேய், இது வந்து ஓம், நீ எப்படி கம்பாட்டுற, எப்படி ஈட்டியை உப்புடுங்கிற, அதெல்லாம் கிடையாது. கடைசியில் அவன் ஈட்டி வச்சிருக்கான்ல, அவன் ஈட்டியை வச்சு போடலாம். ஏன்னா நான் வந்து கோலியாத்தை வந்து அவனுடைய வாழை வச்சுதான் அவன் தலையவே அறுத்தேன். நீ வந்து அவனை யூஸ் பண்ணலாம். ஆனா யூ ஷுட் நோ ஹூ இஸ் ஆன் யோர் சைடு. ஹூ இஸ் ஆன் யோர் சைடு. ஸோ ஆராதனை வீரன் பாருங்க, சின்ன பையனா இருக்கான். சவுல் சொல்றான், அவன் சின்ன வயதிலிருந்தே யுத்த வீரன். கோலியாத் சின்ன வயதிலிருந்தே யுத்த வீரன். இவன் சொல்றான், அவன் என்னவா இருந்துட்டு போட்டோம், ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது, அதில் ஆண்டவர் என்ன ரட்சித்தார். அதை போலவே இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தீனையும் ஆண்டவர் என் கையில ஒப்பு கொடுப்பார் அப்படின்ற ஒரு தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா, யுத்த காலத்துல நிற்கும் போது வரல. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி தைரியம் யுத்த காலத்துல இருக்கும் பொழுது வராது. இந்த மாதிரி தைரியம் எங்க இருந்து வருது? ஆராதனையின் இடத்திலிருந்து வருது. ஆராதனையின் இடம். நல்லா கவனிங்க, ஆராதனை என்பது இஸ் வார்ஃபேர். ஆராதனையே ஒரு போர் யுக்தி. ஆராதனை என்பதே ஒரு worship is warfare. Worship is warfare. Worship is a powerful weapon. Worship is a weapon. ஆராதனை ஒரு போர் யுக்தி. ஆராதனை என்பது ஒரு போர் ஆயுதம். சரிங்களா? அது ஒரு போர் ஆயுதம். நான் போன 2 வாரம் ரொம்ப முக்கியமான செய்தி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? ஒரு சமாதானத்தின் இடம் அப்படின்னு. சமாதானத்தின் இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பிளேஸ் ஆஃப் பீஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். அப்படி ஒரு இடம் இருக்கு. அப்புறம் போன வாரம் என்ன பார்த்தோம்? பிசாசின் தந்திரங்கள். பிசாசின் தந்திரங்கள். அவன் எப்படி நம்முடைய இருதயத்துல தாட்ஸை கொண்டு வரான், ஆஃபென்ஸை கொண்டு வரான், மனத்தாங்களை கொண்டு வரான், எப்படி வந்து காரியங்களை வேற மாதிரி திரிச்சு சொல்றான். நான் இன்னத்தை பண்ணி என்ன பைபிள் படிச்சு இன்னத்தை பார்த்துட்டேன், இன்னத்தை கண்டுட்டோம், பெருசா என்ன நடந்துச்சு, ஒண்ணுமே நடக்கல. சோ இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். சோ என்ன நல்லா கவனிங்க, இந்த சமாதானத்தின் இடத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வரதான் அவனுடைய ஒரே தந்திரம். நல்லா கவனிங்க, இந்த சமாதானத்தின் இடத்துலதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஏனென்றால் சமாதானத்தின் இடத்தை ஓய்வுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆசீர்வதித்திருக்கிறார். அங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு, அங்கதான் தேவனுடைய அதிகாரம் இருக்கு. எக்ஸூசியா, அதிகாரம், வல்லமை, ஆசீர்வாதம், இதெல்லாம் எங்க இருக்குது? இது எல்லாமே இந்த சமாதானத்தினிடம், பிளேஸ், இளைப்பாறுதலின் இடத்துல தான் இருக்கு. சோ அந்த இடத்துல இருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வராங்கன்னா, த்ரூ நெகட்டிவிட்டி, எதிர்மறையான உணர்ச்சிகள் மூலமா. என்னத்த ஆமா என்ன அப்படின்னு, இல்லைன்னா ஒஃபென்ஸ், நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுதான் நான் செஞ்சேன், ஆனா வந்து இப்படி ஆப்போசிட்டா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனத்தாங்கள். மனத்தாங்கள் பெரிய ப்ராப்ளம். offense coming through disappointments, தோல்விகள் மூலமா. எதிர்பார்த்து நடந்தது ஒண்ணு நடந்தது, எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது இன்னொன்னு. அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்முடைய இமோஷன்ஸ் வந்து வேற மாதிரி போகுது பாருங்களேன். அந்த போகுதுதான் அதுதான் தந்திரங்கள், பிசாசின் தந்திரங்கள். அது மூலமா நம்மளை எங்க இருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்றான்? சமாதானத்தின் இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறான். வெளியே கொண்டு வந்துட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அண்டர் ஃபுல் அட்டாக் தான். சோ நம்ம வந்து அப்புறம் நான் சொன்னேன், போன வாரம் திரும்ப சொன்னேன், ஒரு இடம் இருக்கு,
உங்களை சுத்தி வந்து சர்ப்பம், பாலசிங்கம், அம்பு, அப்புறம் வேற என்ன, பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், வாதை, அப்புறம் என்ன, வேடனுடைய கண்ணி, அப்புறம் பக்கத்துல 1000 பேரு, இந்த பக்கத்துல 10,000 பேரு, சாவு, பிரச்சனை, துன்பம். இதெல்லாம் ஒரே சாப்டர்ல இருக்கு பாருங்க. சங்கீதம் 91ல இது ஒரே சாப்டர்ல இருக்கு. சுத்தி இதெல்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாத ஒரு இடம், சீக்ரெட் பிளேஸ், உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். அது என்ன? சூழ் நிழல், அட்மாஸ்பியர், ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி, சர்வ வல்லவருடைய நிழல். சோ அதை வந்து அப்படியே இது சுத்தி இருக்கும்போது அப்படியே அப்படின்னு அந்த அப்படி ஒரு மறைக்கிறார் பாருங்க. அதுதான் அந்த சீக்ரெட் பிளேஸ், அதுதான் அந்த பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், அதுதான் இளைப்பாறுதலின் இடம். இளைப்பாறுதலின் இடம். சரிங்களா? சங்கீதம் 91. சோ இந்த இளைப்பாறுதல் இடத்துல நீங்க நடுவுல இருக்கும் பொழுது இது எல்லாம் சுத்தில இருந்தாலும் உங்களுடைய விக்டரி கேரண்டீட். சர்ப்பத்தை மிதித்து போடுவாய், பாலசிங்கத்தை மிதித்து போடுவாய். பக்கத்துல 1000 பேர் வரும், இந்த சைட்ல 10,000 பேர் சாவான், எதுவுமே ஒன்ன தொடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சோ என்ன இருக்குது? பொல்லாப்பு கண்களால் மாத்திரம் அதை கண்டு துன்மார்க்கருக்கு வரும் அழிவை காண்பாய். என்னென்னமோ அப்படியே சுத்தி எவ்வளோதான் இருந்தாலும் அப்படியே ஒரு இடம் இருக்கு பாருங்க, இளைப்பாறுதலின் இடம். இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதான் பிசாசுடைய வேலை. இந்த இடத்துல உங்களை வைக்கணும் அப்படின்றதான் பரிசுத்தாவியோட வேலை. சோ இந்த இடத்துல நீங்க இருக்க, இந்த இடத்துக்குள்ள கொண்டு போறது எது, இந்த இடத்துல உங்களை வைப்பது எதுனா அதுதான் ஆராதனை. அந்த வர்ஷிப் என்ன பண்ணுதுன்னா, இட் exalts God in your awareness above everything. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய அவேர்னஸை பொறுத்து தான். பாருங்களேன், அவேர்னஸ்னா என்னது? உங்களுடைய மனசுல எது ரொம்ப பெருசா தெரியுதோ அதுதான் அவேர்னஸ். பெர்செப்ஷன், பெர்செப்ஷன்னா என்னது? நீங்க பார்க்கிற விதம், நீங்க பார்க்கிற விதம், கண்ணோட்டம். சோ ஆவிக்குரிய யுத்தம்ன்றதே இந்த 2 மேட்டர் தாங்க, அவேர்னஸ், பெர்செப்ஷன். நீங்கள் பார்க்கிற விதம், அந்த பார்க்கிற விதத்தினால இது உங்களுடைய இதுல பெருசா தெரியுது அப்படின்றதுதான் ஆவிக்குரிய யுத்தத்தை நிர்ணயிக்கிறதே. பாத்தீங்கன்னா 12 வேவு பார்க்கறவங்க போனாங்க, போய் பார்த்துட்டு கானான் தேசத்துல பார்த்துட்டு பாலும் தேன்லாம் ஓடுதுன்னு பார்த்துட்டு ராட்சதர்களை பார்த்த உடனே இவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். பெர்செப்ஷன், கண்ணோட்டம். அவர்கள் பார்வையில் நாங்களே வெட்டுக்கிளிகள் போய் டிக்கி 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 அப்படின்னு ஓடல, அந்த மாதிரி வெட்டுக்கிளி போலதான் நாங்க இருந்தோம். கண்ணோட்டம். அவனுங்க எப்படி இருந்தாங்க? பயங்கர பெருசா இருந்தானுங்க. சோ அவங்களுடைய அவேர்னஸ் எல்லாம் என்னது? யாரை பத்தி தான் இருந்தது? ராட்சதர்களை பத்தி தான் இருந்தது. ஆனா யோசுவாவும் காலேபும் ராட்சதர்களை பார்த்த போது என்ன சொன்னாங்க? அவர்கள் நிச்சயமா நமக்கு உணவாவார்கள், நமக்கு பிரெட் ஆயிடுவானுங்க, நம்மளுக்கு சாப்பாடாயிருவானுங்க. அது என்னது? கண்ணோட்டம். அவருடைய அவேர்னஸ் என்ன? தேவன் நம்மளோடு பெரியவரா இருக்கிறார், தேவன் நம்மளோடு யுத்த வீரனா இருக்கிறார். காட் தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. சோ ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய மேன்மை, ஆண்டவருடைய மகிமை, அதுதான் அவருடைய அவேர்னஸ்ல நிரம்பி இருந்தது. இவருடைய அவேர்னஸ்ல வெறும் இதேதான். பாத்தீங்கன்னா கோலியாத் கதையிலே தான்
சவுல் பார்க்கறான், அவன் சொல்ற ஒவ்வொன்றும் அப்படியே இன்னும் காய்ச்சல் அடிக்கிறதா அமைச்சரே அப்படின்ற மாதிரி உள்ள கிடு கிடு கிடுன்னு உட்காந்துருக்கான். ஆனா தாவீது, நீ யாரா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு நீ யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன் நீ. உன் தலையை அறுத்து தூக்கி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் சாப்பாடா போடுறேன் பாரு அப்படின்னு சொல்றான். கண்ணோட்டம், பெர்செப்ஷன், ஏன் அவேர்னஸ். ஸோ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம்ன்றதே இந்த ரெண்டு வார்த்தை தாங்க. நீங்க எதை குறிச்சு உங்களுடைய உங்களுடைய அவேர்னஸ்னா என்ன? எதை குறிச்சு நீங்க அப்படியே பெருசா யோசிக்கிறீங்க? உங்க மைண்ட்ல எது ரொம்ப பெருசா இருக்கு? அப்புறம் அது எதனால? உங்களுடைய கண்ணோட்டத்தினால. சோ இந்த ஆராதனை என்பது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய கண்ணோட்டத்தையும் உங்களுடைய அவேர்னஸையும் திருப்புது. அப்படியே திருப்புது பாருங்க. அதுதான் தாவீதுடைய சீக்ரெட்டு. அவன் ஆராதனையில தேவன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறான் அப்படின்றத அவன் நல்லா அவன் அவேர்னஸ்ல இன்க்ரீஸ் ஆகி பெருசா, தேவன் எவ்வளவு பெருசா இருக்காரு அவ்வளவு பெருசா தான் இருக்காரு. ஆனா உங்களுடைய மைண்ட்ல அவர் எவ்வளவு பெருசா இருக்காரு, அதுதான் முக்கியம். லெட்ஸ் மேக்னிஃபை த லார்ட் வித் மீ. கம் லெட் அஸ் மேக்னிஃபை த லார்ட். தேவனை மேன்மைப்படுத்துவோம். அவர் எவ்வளவு பெருசா இருக்காரோ அவர் அதை விட என்ன மேன்மைப்படுத்துறது? எவ்வளவு பெருசா இருக்காரோ அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா என்னுடைய அவேர்னஸ்ல இந்த சூழ்நிலையில என் மைண்ட்ல அவர் எவ்வளவு பெருசா இருக்காரு, எதிரி எவ்வளவு பெருசா இருக்கான், அவர் எவ்வளவு பெருசா இருக்காரு. சோ அவரை நான் பெருசா என் அவேர்னஸ்ல ஆக்குறது ஆராதனை இடம். அவர் இடத்துல நான் பெருசாயிட்டேன்னா பாத்தீங்கன்னா என்னோட கண்ணோட்டம் மாறுது. கண்ணோட்டம் மாறினோடனே அவேர்னஸ் மாறுது. அவேர்னஸ் மாறினோடனே அட்மாஸ்பியர் மாறுது. worship shifts atmosphere. என்னுடைய சூழலே மாறுது. worship shifts my atmosphere. நான் என்ன உணர்றேன், அந்த உணர்கிற உணர்ச்சிகள், சரிங்களா, எது பெருசா இருக்கு அப்படின்ற காரியங்கள் என்ன செய்யுது? ஆராதனையின் மூலமா மாறுது. அதனாலதான் ஆராதனை என்னவாயிருது? அதே weapons of warfare, போராயுதங்களா மாறுது. உங்களுடைய துதி, உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, இது எல்லாமே போராயுதங்களா மாறுது. இன்டிமசி intimidates the enemy. சத்துருவை உங்களுடைய இன்டிமசி இருக்கு பாருங்க. இன்டிமசினா நெருக்கம். தாவீது அப்படியே ஆண்டவரோட பிரசனத்தோட நெருங்கி இருக்கான். என்ன சூழ்நிலையிலும் அப்படி நெருங்கி இருப்பான் பாருங்களேன். அந்த நெருக்கம், அவருடைய நெருங்கிய உறவு, அது பிசாசு என்ன பண்ணுதான்? பயம் உறுத்துகிறது. நல்லா கவனிங்க. உங்களுடைய நெருக்கம் பிசாசை பயம்புறுத்துகிறது, எதிரியை பயம்புறுத்துகிறது. உங்களுடைய பீஸ் terrorizes the enemy. உங்களுடைய சமாதானம் எதிரியை என்ன பண்ணுது? டெரரைஸ் பண்ணுது. டெரரைஸ்னா என்னது? அப்படியே அவன் பதற்றப்படுறான். வெறும் பயம் ஊர்த்துற மாத்திரம் இல்ல, அப்படியே பதறான். எதுல? உங்களுடைய சமாதானம் அவனை பதற வைக்கிறது. உங்களுடைய சமாதானம் அவனை பதற வைக்கிறது. உங்களுடைய சந்தோஷம் அவனை என்ன பண்ணுது? your joy depresses him. நீங்க சந்தோஷப்பட அவன் மன அழுத்தத்துக்குள்ள போறாங்க. நீங்க உங்களுடைய சந்தோஷத்துல நீங்க ஆபரேட் பண்ண அவன் மன அழுத்தத்துக்குள்ள போறான். he gets depressed. நல்லா கவனிங்க. அப்புறம் உங்களுடைய அன்பு அவனை அழிக்கிறது.
Your love destroys him. Your intimacy intimidates him. Your peace terrorizes him. Your joy depresses him. Your love destroys him. அதனாலதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாமே வந்து ஆவிக்குரிய போராயுதங்களா இருக்கு. ஆவிக்குரிய போராயுதங்களா இருக்கு. இது என்னதுங்க? இது என்னது? லவ், ஜாய், பீஸ். இதெல்லாம் வந்து உங்களுடைய உணர்ச்சி நிலை. உங்களுடைய உணர்ச்சி நிலை அப்படின்னா என்ன? இமோஷனல் ஸ்டேட். பயம் என்றது ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சோ அன்புன்றது ஒரு ஆவி, பயம்ன்றது ஒரு ஆவி, சமாதானம்ன்றது ஒரு ஆவி, டிப்ரெஷன்ன்றது ஒரு ஆவி. சரிங்களா? இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். ஆனால் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா உணர்ச்சிகள் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம அந்த காரியங்களோட அந்த ஆவியோட நம்ம எந்த ஆவியோட கனெக்டடா இருக்கோன்றது நம்முடைய உணர்ச்சியில வெளிப்படுது. அதனாலதான் சொன்னேன், உங்களுடைய இருதயத்திலிருந்து வர ஒவ்வொரு உணர்ச்சியும் பிதா உங்களோடு வைக்க விரும்புகிற ஒரு உரையாடலா இருக்கு. Every emotion of your heart is an invitation for conversation by your father. ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி நம்முடைய இமோஷன்ஸ்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது. சோ நம்முடைய உணர்ச்சி நிலை, உணர்ச்சி நிலை, இமோஷனல் ஸ்டேட். இது வந்து 3 காரியம் சொன்னேன். என்னது? உங்களுடைய கதை, உங்க மைண்ட்ல ஓடுற கதை. போன வாரம் சொன்னேன்ல, the narrative that runs in your head. அப்புறம் 2வது உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய கவனம். நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்க? 3வது உங்களுடைய பாடி posture or language. பாடி posture or body language. சரிங்களா? உங்களுடைய சரீரமாவே நீங்க உங்க பாடி பாத்தீங்கன்னா டவுனா இருந்தீங்கன்னா தோல் பட்டெல்லாம் கீழே இறங்கி இருக்கும், தலை தொங்கி இருக்கும். உங்க பாடி பாஸ்டர் அப்படி இருக்கும். சரிங்களா? இது வந்து இது மூலமா தான் பிசாசு உங்களுடைய உணர்ச்சி நிலையை மாத்திரான்னு சொல்லி போன வாரம் பேசினேன். இது மூலமா தான் பிசாசு உங்களுடைய உணர்ச்சி நிலையை மாத்திரான்னு போன வாரம் சொன்னேன். பிசாசின் தந்திரங்கள் அப்படின்ற செய்தியில பேசியிருக்கேன். சோ அதை வந்து ஆராதனை என்ன பண்ணுதுன்னா ரிவர்ஸ் பண்ணுது. ஆராதனை என்ன பண்ணுது? அதை ரிவர்ஸ் பண்ணுது. பாருங்க, ஒரு விதமான நரேட்டிவ் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து அஃபென்ஸை கிரியேட் பண்ணுது, மனத்தாங்களை உண்டாக்குது, உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குது, உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வருது. அதெல்லாம் வந்து அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஊத்திட்டு தொடர்ந்து அதுக்கு மேல ஆராதிக்கிறீங்க பாருங்களேன். அந்த ஆராதனை அதெல்லாம் ஊத்திட்டு, ஆனாலும் நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறீங்க பாருங்க. அதனாலதான் சங்கீதங்கள்ல முதல் பாட்டுலாம் வந்து அவன் இருதயத்தை ஊற்றுறதாவே இருக்கும். அண்ணாள் அப்படிதான் ஊத்துனா பாருங்க. அண்ணாள் வந்து அப்படியே அவ இருதயம் துக்கத்தினால நிரம்பி இருக்கு, வாயை திறந்து பேசுறா, சத்தம் வெளியே வர மாட்டேது. அந்த மாதிரி துக்கமாயி போச்சு. ஏன்? இன்னொரு அம்மா வந்து உனக்கு என்ன பிள்ளை இல்லைன்னு நொயின்னு சொன்னது. அந்த அம்மா சொன்ன வார்த்தை இப்ப இந்த அம்மா அண்ணாளுடைய நரேட்டிவா மாறிடுச்சு, கதையா மாறிடுச்சு, கவனமாயிடுச்சு. அவங்க சரீரம். ஆனா அந்த காரியம் ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போக செய்யாம ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. அதுதான் முக்கியம். அதுதான் சேவகனுக்கும் யுத்த வீரனுக்கும் உள்ள வித்தியாசம். எல்லாரும் சேலஞ்சஸ் அனுபவிக்கிறோம், எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட்ஸை சந்திக்கிறோம். சரிங்களா? எல்லாரும் தோல்விகளை சந்திக்கிறோம். நம்ம நடக்கிறது ஒண்ணு, ஆண்டவர் நமக்கு சொன்னது ஒண்ணு, நடக்கிறது இன்னொன்னா இருக்குது. இது எல்லாரும் எதிர்கொள்ளுகிற ஒரு காரியம் தான். ஆனா இது யுத்த வீரனுக்கும் சேவகனுக்கும் என்ன வித்தியாசம்னா, சில நேரம் சேவகன் என்ன தீர்மானம் எடுத்துறான்னா, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், தேவையே இல்லை, என்னத்த பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டாம், நான் பேசாம இருக்கேன், நான் நடக்கிறது நடக்கட்டும், இனிமேல் எல்லாம் நான் பண்றதுனால, நான் ஜோம் பண்றதுனால என்ன போகுது, நான் பாட்டு பாடுறதுனால என்ன போகுது, நான் ஆராதிக்கிறதுனால என்ன போகுது,
நான் தேவையில்லை, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து வெளியே போறதுக்கு தீர்மானங்களை எடுக்கிறோம். பிசாசின் தந்திரங்கள்னாலே பிடிபட்டு போறோம். ஆனா தாவீது, அன்னாள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஊத்துனாங்க. ஊத்திட்டு அது ஒரு ஷிஃப்ட் ஆவாங்க பாருங்க. ஷிஃப்ட் ஆகி, நீரே எங்களுடைய ரட்சிப்பு, நீரே எங்களை வழி நடத்துகிறவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் தாவீதுக்கு, நீ ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவரா இருந்தீர், நீர் ஈசாக்கு உண்மையுள்ளவரா இருந்தீர், நீ செங்கடலை பிளந்தீர். சோ நரேட்டிவ் மாத்துறாங்க பாருங்க, கதையை மாத்துறாங்க. காட்ஸ் குட்னஸ், தேவனுடைய உண்மை, உங்களுடைய வாழ்க்கையில அவர் எப்படி உண்மையுள்ளவரா இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில எப்படி உண்மையுள்ளவரா இருந்தார், உங்க ஹிஸ்டரியில ஆண்டவர் என்னென்ன நன்மைகள் பண்ணிருக்கார் அப்படின்ற காரியங்களை இன்டென்ஷனலா ஸ்டோரியை வேற ஸ்டோரியை ரன் பண்றீங்க ஆராதனையில. வேற காரியத்துல போக்கஸ் பண்றீங்க. பிசாசு உங்களை ஒரு காரியத்துல போக்கஸ் பண்ணணும்னு வைக்கணும்னு நினைக்கிறான். நீங்க நான் அதுல போக்கஸ் பண்ண மாட்டேன், இதுல போக்கஸ் பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல, அதைத்தான் என்னன்னு சொல்றோம், சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். ஸ்தோத்திர பலி. அது ஆண்டவர் ஒரு பலியா பாக்குறார், அதை ஒரு சாக்ரிஃபைஸா பாக்குறாரு. ஏன்? நீங்க நல்லா கவனிங்க, 2 ஆல்டர் இருக்கு பாருங்க. பலிபீடம், சரிங்களா? 2 பலிபீடம் இருக்கு. என்ன அது? ஒரு பலிபீடம் என்னது? அது தேவனுடைய பலிபீடம். இன்னொன்னு என்ன ஒரு பலிபீடம்னா, அது உங்களுடைய மனத்தாங்க. அது எதனால வருது? லாஜிக்கு, ரீசன், யோசனை, சிந்தனை. இதுல நீங்க லாஜிக்கா யோசிக்கிறீங்கல்ல, அது ஒரு ஆல்டர். நீங்க உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. இந்த பலிபீடத்துக்கு போனீங்கன்னா யாரை பலியிட்டுருவீங்க? தேவனை பலியிட்டுருவீங்க, தேவனை கொன்றுவீங்க. ஆனா இந்த தேவனுடைய பலிபீடத்துக்கு ஆராதிக்கும் பொழுது எதை நீங்க பலி செலுத்துறீங்கன்னா, உங்களுடைய அந்த மனத்தாங்களை, என்ன பண்றீங்க? இங்க பலி செலுத்துறீங்க. ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடக்கிறது இன்னொன்னு, ஆனா நான் அதெல்லாம் இப்ப கேள்வி கேட்க வரல, நீர் நல்லவர். So you are sacrificing your right to be offended. மனத்தாங்கள் ஆக வேண்டிய இடத்துல அதை நீங்க விட்டு கொடுத்து, இல்ல ஆண்டவரே, இதை நான் மனத்தாங்கள் ஆக மாட்டேன், நான் உண்மை ஆராதிக்கிறேன் அப்படி வரீங்கல்ல, அது என்னவாயிருது? பலியாய், ஸ்தோத்திர பலியாயிருது. இட்ஸ் a sacrifice of praise. அப்படிப்பட்டதான இடத்திலிருந்து பலி செலுத்து. அது offense free praise. மனத்தாங்களற்ற ஒரு துதி, மனத்தாங்களற்ற ஆராதனை. மனத்தாங்கள் இருக்கதான் செய்யும், அதை ஊத்திடணும். அவருடைய பிரசனத்துல ஊத்திட்டு வெறும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஊத்தி அங்கேயே இருக்கணும் அந்த பிரசனத்துல. அவருடைய வார்த்தை வரும். அவருடைய வார்த்தை, ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், அமர்ந்த மெல்லிய சத்தம் உள்ள உண்டாகும் பொழுது உங்களுடைய ஆவி மேலே எழும்புகிறதை நீங்க பார்க்க முடியும். அப்படி எழும்பி துதிக்கிறீங்க பாருங்களேன், அந்த துதி தான் உண்மையான துதி. அதுதான் துதியின் பலி, அதுதான் ஸ்தோத்திர பலி. அதோடைய பவர் வேற எந்த இதுக்கும் இல்லை, வேற எதுக்குமே அந்த பவர் இல்லை. அப்படிப்பட்டதான பவர் இருக்கு, சரிங்களா? இதை எப்படி இந்த இடத்துக்கு வர முடியும்? எப்படி இந்த அஃபென்ஸ் ஃப்ரீ இடத்துக்கு எப்படி வர முடியும்னா, நம்ம எவ்வளோ தூரம் அவருடைய பலிபீடத்துல நம்மள வச்சிருக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. எவ்வளோ தூரம் நம்மள பலிபீடத்துல ஏத்திருக்கோம். How much have we submitted ourselves in the altar? இதான் நான் நம்ம சர்ச்சில் ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். சொன்னானே, ஸ்டாக் மார்க்கெட்ல 150 ரூபாய் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, அந்த 150 ரூபாய் லாஸ் ஆன உடனே அஃபென்ஸ் வந்துருச்சுனே அப்படின்னா. இதை எப்படி டீல் பண்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என்னன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுவிசேஷம் ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒருத்தன் இயேசுவை பின்பற்றணும்னு நினைக்கிறான்னா அவன் எதெல்லாம் யோசித்து பின்பற்றான்னா, இப்ப நம்ம நீரோ அரசாண்டுகிட்டு இருக்கான், அண்ணா காய்பா
எவனை கொள்ளலாம் தேடிட்டு இருக்கானுங்க, ஒரு பக்கம் நீரோ இன்னொருத்தனை எவனை கொள்ளலாம் தேடிட்டு இருக்கானுங்க கிறிஸ்தவனுங்களை. இந்த நேரம் நான் வந்து கிறிஸ்தவனா மாறினேன்னா என் உயிருக்கு பயங்கர ஆபத்து, என் குடும்பத்துக்கு பயங்கர ஆபத்து. என்னை தூக்கி வந்து அது பேர் என்ன, பீஸ்ட் அரீனால தூக்கி போட்டுருவானு. அது ஒரு விளையாட்டா வச்சிருந்தானு பாருங்க. கிறிஸ்டியன்ஸை தூக்கி அரீனால போட்டு வந்து குடும்பமா வந்து சிங்கம் கரடி வந்து சாப்பிடும். அதை பார்த்து கைத்தட்டி சிரிச்சானுங்க ரோமர்கள். எவ்வளவு ஒரு கொடுமையான பிசாசின் காரியம் பாருங்க. அவங்க பாக்குறாங்க கிறிஸ்தவர்கள்லாம் தூக்கி போட்டு. ஆனா அவனுங்க எவனுமே வந்து இயேசுவை மறுதளிக்கல. அப்படியே கண்ணை மூடி ஆராதிச்சுட்டு சிரிச்ச முகத்தோட வந்து பீரி போடுறத பாக்குறானுங்க. சோ இப்ப இவன் வந்து இவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுது. இவன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. இவன் இயேசுவை நம்பி தான் வாழ்க்கையவே விட போறானா, இல்லாட்டி தன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அண்ணா காய்பா கூட இருந்து யூத மதத்துல இருக்க போறானா? அப்படிதான் அவங்களுடைய டெசிஷன் இருந்தது. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து 150 ரூபாயில லாஸ் ஆயிருச்சு, இதாயிருச்சு, அதாயிருச்சு, வந்து இப்படி லாஸ் வந்துருச்சு, இது வரல, அது வரல, நான் இப்படி எதிர்பார்த்தேன், அது நடக்கல, அதனால இன்னத்தை ஆராதிச்சு என்னத்தை அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. 2000 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஏதோ சர்ச்சுக்கு வர்றதே, வசனம் கேட்கிறதோ, ஆராதிக்கிறதோ, பைபிள் படிக்கிறதோ நம்ம ஆண்டவருக்கு செய்கிற பெரிய ஒரு சேவையா நினைக்கிறோம். இல்லைங்க, அப்படி கிடையாது. அப்படி அந்த இளமையில இருந்தீங்கன்னா பிசாசின் தந்திரங்கள்ல பிடிபட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து விடுதலை ஆகும். ஆகணும். பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே வீழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசுக்கு ஒரு பேரு குற்றம் சாட்டுகிறவன். அவன் நல்லா கவனிங்க, தேவன்கிட்ட போய் உங்களை பத்தி குற்றம் சாட்டுவான், உங்ககிட்ட வந்து தேவனை பத்தி குற்றம் சாட்டுவான். அவனுடைய ஒரே வேலை குற்றம் சாட்டுறதுதான், அக்யூசர் ஆஃப் த பிரதர். உங்ககிட்ட வந்து இயேசுவை பத்தி குற்றம் சாட்டுவான். அவர் ஒண்ணு நேசிக்கல பாரு, அவனுக்கு செஞ்சாரு இவனுக்கு செஞ்சாரு, ஒன்னு விட்டுட்டாருன்னு. அவர்கிட்ட போய் என்னங்க நீங்க இவன்லாம் ஒரு கோமாளின்னு சொல்லி இவனை ஆசீர்வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி அவர்கிட்ட குற்றம் சொல்லுவான். 11, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். என்னங்க, எல்லாம் வந்து ரத்தம், அப்புறம் சாட்சியின் வசனம், ரத்தம் வசனம், பிளட் வேர்டுன்றாங்க. ஆனா அந்த பிளட் வேர்டு யாருக்கு ஒர்க் ஆகுச்சு, யாரு வந்து அவங்கள ஜெயிச்சாங்களா? யாரு? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல். சோ ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் ஜீவனை இழக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேர்டு சூக்கே. நான் ஜோயேவை தரேன், ஆனா அவன் சூக்கேவை இழக்கணும். நீங்க செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பாருங்களேன், யுத்த வீரன் வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ல இருக்க முடியாது. அவன் வந்து நல்லா கவனிங்க, ஆராதனை வீரன், யுத்த வீரன். அந்த ஆராதனை வீரன், யுத்த வீரன், அவன் தன் ஜீவனையே பொருட்படுத்த மாட்டான். தன் ஜீவனை இழந்து போறதுல அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா he loves Jesus. He is a laid down lover. அதே அப்படி சொல்றோம், laid down lover. அவன் தான் ஜீவனையே இழக்கிற அளவுக்கு அவனுடைய அன்பு அந்த இடத்துல இருக்கு. அவன் தாங்க யுத்த வீரன். போர் சேவகன் என்ன பண்றான்? போறான் சண்டைக்கு, ஆனா
டே கொன்றுவானுங்க போல இருக்கு, ஓடுறா 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 அப்படின்ட்டு ஓடிடுவான். ஆனா யுத்த வீரன் தனி ஆளா நின்னாலும் சாகறனாலும் சாவேன் ஒழிய ஆனா பின்வாங்க மாட்டேன். ஏன் அப்படி நிக்கிறான்னா, ஏன்னா he is already laid down his life. ஏற்கனவே பலிபீடத்துல தான் ஜீவனை வச்சுட்டான். இப்ப சாகிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அவனுக்கு. அதனால்தான் பவுல் வந்து ஜீவனை பத்தி அவ்வளவு பேசியிருந்தாலும் கடைசியில ரோமர் 8 என்ன சொல்றாருன்னா, ஜீவனாகினாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் சாவானாலும் எது நிகழ்காலியமானாலும் எதிர்காலியம் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு மேட்ரு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ரொமோஷனும் ஒரு இதுவும் அதுவும் வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க விடுறோம். நம்ம மரணம்லாம் இன்னும் வரல, பர்சிக்யூஷன்லாம் வரல, ஏசுன்னு சொன்னா நாக்கறுத்துருவேன் அப்படின்ற நிலைமைக்கு இன்னும் வரல நம்ம கூடி இருக்கிற இடம் அட்லீஸ்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆஃபென்ஸ். மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. Come to that place of worship where you learn to worship Him. Where you learn to give the sacrifice of praise. எனக்கு புரியல ஆண்டவரே, ஏன் இதெல்லாம் அப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஆனாலும் நீ நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் போதுமானவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படி சொல்லி நீங்க ஆராதிக்கிறீங்க பாருங்களேன். அந்த ஆராதனை தான் அஃபென்ஸ் ஃப்ரீ ஆராதனை, மனத்தாங்கலற்ற ஆராதனை. அதை தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாலகர் வாயினால் துதி பிறக்கும். சரிங்களா? வாங்க அதுக்கு முன்னாடி சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பாருங்களேன், அந்த பிளேஸ் ஆஃப் டான்ஸ், வர்ஷிப், ஜாய், செலிப்ரேஷன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சரிங்களா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி டான்ஸ் ஆடி என்டர்டெயின்மெண்ட்காக ஆடுறதை பத்தி சொல்லலை. சரிங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆப்போசிட் ஸ்பிரிட்ல போறோம் பாருங்க. பிசாசு நம்மளை ஒரு ஸ்பிரிட்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறான், டிப்ரெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறான், மனத்தாங்கல் அடையணும்னு நினைக்கிறான். அப்படின்ற நேரத்துல ஆப்போசிட் ஸ்பிரிட்ல போறோம்ல, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரே ஆப்போசிட் ஸ்பிரிட்ல போறது. பிசாசு உங்களை என்ன இமோஷனல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறானோ அதுக்கு ஆப்போசிட்டான இமோஷனல் ஸ்டேட்டுக்கு நீங்க இன்டென்ஷன், உங்களுடைய சுய சித்தத்தை யூஸ் பண்ணி போறது தான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆராதனை அதுக்கு உதவி செய்யுது. டான்ஸோட ஆராதனை அதுக்கு உதவி செய்து பாருங்க. அப்படின்னு இருக்க சூழ்நிலை மூலமா அப்படி ஒரு ஸ்டேட்டுக்கு உங்களை பிசாசு கொண்டு வர வேண்டிய இடத்துல நீங்க I will dance, I will sing to be mad அப்படின்னு சொல்லி நீங்க இன்டென்ஷன் யூஸ் பண்ணி பண்றீங்கல்ல, அதுல இருக்கிற பவரே வேற பவர். அதுதான் இப்ப இதுல படிக்க போறோம். சரிங்களா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சரிங்களா? 5வது வசனத்திலிருந்து பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல படிக்கிறேன். His godly lovers triumph in the glory of God and their joyful praises will rise even while others sleep. பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். இங்கிலீஷ்ல மற்றவெல்லாம் தூங்கும் போது இவங்க கம்பீரிப்பான் போட்டிருக்கு. தமிழ்ல படுக்கையிலும் அவன் கம்பீரிப்பான். படுக்கையிலுமே அவன் படுக்க போகும் பொழுதுமே அந்த ஒரு மூட்ல தான் போறான். கெம்பரிச்சுட்டு தேவனை துதித்து கொண்டு அப்படி ஒரு மூட்ல தான் போறான். அடுத்த 6வது வசனம் பாருங்க. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. கவனிச்சிங்களா? பிரைஸ் பத்தி வந்துட்டே இருக்கு, வர்ஷிப் பத்தி வந்துட்டே இருக்கு. இடையில 2 வசனம் இருக்கு பாருங்க. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். ஏற்கனவே அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டங்க பொல்லாத ஆவிகள், இவர்கள் மீது தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? ஏற்கனவே தீர்ப்பு வந்துருச்சு, சிலுவையில தீர்ப்பு வந்துருச்சு. எழுதப்பட்ட தீர்ப்பை அவர்கள் மீது செலுத்துகிறது. அதுதான் எக்கிலீசியானுடைய வேலை. ஆமென். எழுதப்பட்ட தீர்ப்பை அவர்கள் மீது செலுத்துகிறது தான் எக்கிலீசியாவின் வேலை.
அந்த எழுதப்பட்ட தீர்ப்பு எப்படி செலுத்தப்படுகிறதா? நல்லா கேங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. Passion translation படிப்போம். God's high and holy praises fill their mouths, for their shouted praises are their weapons of war. Shouted praises are weapons of war. நல்லா கவனிங்க. Shouted praises are weapons of war. These warring weapons, shouted praises என்னங்க? உங்க வாயில இருந்து high praises, துதி, சத்தமா துதிக்கிறது. பாருங்க, சில பேர் அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே நிற்பாங்க. கேட்டா நான் ஆவியிலே துதிக்கிறேன், ஆவியிலே பிளெஸிங் இருக்கு, ஆவியிலே வீடு இருக்கு, ஆவியிலே கார் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒத்துக்கோமா? இல்ல. கடைசியில பிளெஸிங் எங்க? இந்த வீடா வரணும், காரா வரணும், சுகம் வந்து பாடியில வரணும்னு நினைக்கிறோம்ல. பிசிக்கல்ல டிரான்ஸ்லேட் ஆகணும்ல. பிசிக்கல்ல டிரான்ஸ்லேட் ஆகலைன்னா ஆவியிலே இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த ஆவியிலே துதிக்கிறேன், ஆவியிலே களி கூடுறேன், அதெல்லாம் சும்மா வேலைக்காகாத ஒரு மேட்ரு. சரிங்களா? வாயை திறந்து சத்தமா துதிக்கணும், வாயை திறந்து சத்தமா துதிக்கணும். ஷவுட்டட் பிரைஸ் ஆர் வெப்பன்ஸ் ஆஃப் வார். ஷவுட்டட் பிரைஸ் ஆர் வெப்பன் ஆஃப் வார். ஏன்னா கோபத்துல கத்துறோம், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறோம், இதெல்லாம் சத்தம் போட்டு பேசுறோம், எல்லாத்தையும் சத்தம் போட்டு பேசுறோம். ஆனா துதின்னு வரும் பொழுது அப்படின்றது ஐயோ ஆனாங்க, பெரிய தப்பு. So shouted praises, வாயை திறந்து நல்லா துதிங்க. These warring weapons will bring vengeance on every opposing force and every resisting power. So எதிர்க்கிற சக்திகள் மீது பழி வாங்குகிறது எதான்? These warring weapons. Warring weapons எது? Shouted praises. போராயுதங்கள். உங்களுடைய துதி போராயுதம், உங்களுடைய மகிழ்ச்சி போராயுதம், உங்களுடைய ஆடல் பாடல், உங்களுடைய வீண வார்த்தையங்கள், உங்களுடைய மியூசிக் எல்லாமே போராயுதங்களா இருக்கிறது. அந்த போராயுதம் என்ன பண்ணுதா? ரெசிஸ்டிங் பவர், எதிர்க்கிற சக்தியை பழி வாங்குகிறது. நீங்க கண்ண மூடி ஆண்டவர் ஆராய்ச்சி தான் இருக்கீங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. நீங்க ஆராய்ச்சி தான் இருக்கீங்க, ஆனா அங்க வேலை மேட்டர் நடக்குது. பிசாஸ், நான் என்ன சொன்னேன் 2 வாரமா என்ன சொல்றேன்? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, ஆண்டவர் உனக்கு உண்மையிலவரா இருக்காரு, இப்படின்றத கேள்வி கேட்கணும் அப்படின்றது தான் பிசாசனுடைய ஒன்லி நோக்கம். சரிங்களா? சோ அப்படி கேள்வி கேட்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்படி கேள்வி கேட்காம ஆண்டவரே நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லும் போது டமார்னு அவன் மண்டையில போடுற மாதிரி நீங்க ஆண்டவர் தான் பேசுறீங்க. நீங்க நல்லவங்க ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர்னு சொல்லும் பொழுது நீங்க ஒவ்வொருத்தரையும் நல்லவர் நல்லவன் சொல்லும் போது அவன் மண்டையில டம்முன்னு இடி விழுது. God is taking vengeance. ஆண்டவர் பழி வாங்குகிறார். உங்களுடைய துதியின் மூலமாய் தேவன் பழி வாங்குகிறார். Amen. To bind kings with chains and rulers with iron shackles. Praise filled warriors. 9வது வசனம். Praise filled warriors. Praise filled warriors will enforce the judgment doom decreed against enemies. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்துகிறது எப்படியா? Praise filled warriors. துதி நிறைந்த யுத்த வீரர்கள் எழுதப்பட்ட தீர்ப்பை சத்ருவின் மீது செலுத்துகிறார்கள். Enforce. பாருங்க, enforce, they enforce. ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன தீர்ப்பை enforce பண்றாங்க. பாருங்க, ஒரு லா வந்தாலும் சட்டம் வந்தாலும் அதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா சொல்லிட்டாங்க, இந்த மேல யாரும் அடிமைகள் வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த சட்டம் வந்த பிறகு அத்தனை பேர் அடிமைகள் வச்சுட்டே இருந்தாங்க. அந்த லா வந்தாலும் அந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ சிலுவையிலே வெற்றி வந்தாலும், மரணத்தின் மீது இயேசு உயிர்த்தல் மூலமாய் ஜெயித்தாலும், எதிரிகளின் மீது என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் தேவை. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் தேவை, லா என்ஃபோர்ஸ்மெண்ட். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் யாரு? போலீஸ். கான்ஸ்டிடியூஷன் சட்டம். சரிங்களா? சோ லா என்ஃபோர்ஸ் பண்றது அது எக்லீசியாவுடைய வேலை. சரிங்களா? அது எது மூலமா நடக்குதான்? Praise filled warriors. This is the glorious honor he gives to all his godly lovers.
இது பரிசுத்தவான்களுக்கு உண்டாகிற சுதந்திரம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். 2வது வசனம் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களை நீர் சாபித்த சந்திரனை. சரிங்களா? நல்ல கவனிங்க. பேஷன் டிரான்ஸ்லேஷனை படிக்கிறேன். You have built a stronghold by the songs of babies. பாலகர் வாயினாலே பலனை உண்டு பண்ணீர், துதிகள் உண்டு பண்ணீர். அந்த துதிகள் என்ன பண்ணுச்சாம்? பகைஞனை பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட. My goodness. பாருங்க, worship is warfare. Worship is warfare. இந்த ஒரு குழந்தை உள்ளத்தோடு பாருங்க. This kind strength rises up with a chorus of singing children. This kind of praise, what? Childlike praise, childlike worship. This kind of praise has the power to shut Satan's mouth. Has the power to shut Satan's mouth. பிசாசுடைய வாய்களை அடைக்கத்தக்கதான வல்லமை இப்படி ஒரு குழந்தை உள்ளத்திலிருந்து வருகிற துதியில இருக்கு. Childlike worship will silence the madness of those who oppose you. உன்னுடைய எதிர்க்கிறவருடைய எதிர்ப்பை, அவருடைய மூர்க்கத்தை அமைதிப்படுத்தும். எது? Childlike worship. Childlike worshipனா என்ன சொன்னேன்? Offense free worship, purity. Childlikeனா என்னங்க? சிறு பிள்ளை என்ன? அவங்க இன்னசென்ட்டா இருக்காங்க பாருங்க. இன்னசென்ட்னா என்ன? கபடமற்றவர்களா இருக்காங்க. இது அது அப்படிலாம் கிடையாது. பொய் கிடையாது, திருச்சி பேசுறது கிடையாது, மனத்தாங்கல் கிடையாது. பாலுன்னோர்களின் வாயினாலே அப்படின்னா என்ன? ஒரு குட்டி பேபி, பிறந்த பேபி எப்படி அம்மாவே சார்ந்திருக்கும், அதாங்க. அப்படி ஒரு கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ், முழுவதுமாக தேவனை சார்ந்து இருக்கிற ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து நம்ம வர்ஷிப் பண்ணும் பொழுது நம்ம வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கோம். மேல்தே ரஹால மேனே கூலபா நீரபான் துலமே என்று நிறைய லேப்ரோ ஹோலி மேனே ஷால் பினிதினிய உண்மையே நம்பி இருக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது அது பிசாசின் வாய்களை அடைத்து போடுது. இதுதாங்க ஆவிக்குரிய யுத்தத்துல மெயின் மேட்ரு. அந்த பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், அந்த இளைப்பாறுதல் இடத்திலேயே நீங்க எப்படி இருக்க முடியும்? தொடர்ந்து சங்கீதம் 91 அதே இடத்துல எப்படி நீங்க இருக்க முடியும்னா, இப்படிப்பட்ட கபடமற்ற ஒரு ஆராதனையில நீங்க இருக்கும் பொழுதுதான். இதை செஞ்சு பழகணும் பாருங்க, செஞ்சு பழகணும். ரத்தம் சிந்தினார், ரத்தம் சிந்தி குற்றப்படுத்துகிறவனுடைய குற்றம் மனசாட்சியின் சத்தத்தை he is silencing. Melde rohol karabaldini shanturi blekera bantana kadiri yante dekere. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord, for your love. Thank you, Lord, for your love. உடைய அன்புக்காக நன்றி. விலையேற பெற்ற திருரத்தை சிந்தினீர். எங்களுடைய துக்கங்களை நீர் சுமந்தீர். எங்களுடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மீது வந்தது. உடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமானோம். எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். உன்னதங்களில் எங்களை அமரச் செய்திருக்கிறீர். உடைய இரத்தத்திற்காக நன்றி. உடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் குற்றம் சாட்டுகிறவனை நாங்கள் ஜெயிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் பிசாசை கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுகிறீர். பாலகரின் வாயினாலே உண்டாகும் துதியினாலே பிசாசின் வாய்களை அடைக்கிறீர். எஸ் மேல்தே ரகால் கதலபாண்டு ரெபெலெகதெனினியே. உடைய நெருக்கம் அவனை நெருக்கி போடுகிறது.
ஓ, உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி அவனுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. உங்களுடைய சமாதானம் அவனை பதற வைக்கிறது. உங்களுடைய அன்பு அவனை அழிக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Thank you, Jesus. Thank you, oh Master. Thank you, oh God. பாருங்களேன், தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துக. நன்றியுள்ள இருதயம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வெப்பன். நன்றியுள்ள இருதயம் மாத்திரம் இருந்ததுன்னா பிசாசு உங்க பக்கத்துல வரவே முடியாது, வரவே முடியாது, தொடவே முடியாது, நெருங்கவே முடியாது. அந்த நன்றியுள்ள இருதயத்தில் இருக்கிற ஆராதனை, அதோடைய வல்லமையே வேற வல்லமை. அது சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதும் பாருங்களேன், கொடுக்கறதுமே அதுதான் ஒரு பலி, ஒரு நன்றி நிறைந்த பலி. கிவிங், தேங்க்ஸ் கிவிங்ல அதுல கிவிங் இருக்கு பாருங்க. கொடுக்கிறது நன்றி நிறைந்த இருதயத்தோடு, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, அவன் மனதில் நியமித்தபடியே நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொடுக்கிறோம். நீதான் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம். அது ஒரு ஆராதனை ஆண்டவர் பார்க்கிறார். அது கொடுக்கறத ஒரு ஆராதனையா பார்க்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது பாருங்களேன், அது பிசாச உங்களுடைய பைனான்சஸ்ல இருந்து தள்ளி வைக்குது. அப்படிப்பட்டதான் உங்களுடைய வெளிப்பாடோடு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவு ஒரு விசேஷ விதமான ஒரு துதி ஆராதனை இருக்க போது நீங்க எங்களோட சேர்ந்து வர்ஷிப் பண்ணுங்க. சும்மா ஏதாவது வேலை செஞ்சுட்டே பண்ணாதீங்க. போட்டு நல்லா கையை காலை தூக்கி சந்தோஷமா ஆராதிங்க. எப்படி சர்ச்சில் கேதரிங்லாம் நம்ம எப்படி சேர்ந்து ஆராதிப்போமோ அதே போலவே வீடுகளில் நீங்க ஆராதிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். பிசாசு என்ன செய்யறான், உலகத்துல என்னென்னலாம் பிசாசு செய்யறான் அப்படின்றது இல்லை. நம்ம பிதா என்ன செய்யறார் அப்படின்றதுக்கு நம்முடைய இருதயம் திறந்து கொடுத்து ஆராதிப்போம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். God bless you.